நில்லுங்க. என்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடந்தாலும் சோபனம் மட்டும் சம்பிரதாயப்படி தான் நடக்கணும். நேக்கு ஒரு ஆசை, லாக்கப்ல முதலிரவு நடக்கிறதுனால ஆண் பிள்ளை பிறந்தா ஜெயில தம்பின்னும், பெண் பிள்ளை பிறந்தா சங்கிலி அம்மாளும் பேர் வைக்கணும். நீங்க போங்க. இந்த டைம் பாம்பை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைங்க. வெடிச்சு எல்லாரும் சாம்பல் ஆயிடும். இல்லங்க ஆதிமூலம் சார், இது அநியாயங்க. உங்க சொந்த பொண்ணை கூட இவ்வளவு கொடூரமா வேண்டாங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன எதிர்த்து பேசினா பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி செத்து ஏத்திரணும். போங்கடா. சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க? இத்தனை காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சீங்க, உங்க கல்யாணம் எப்போன்னு சொல்லுங்க சார். உங்க மேரேஜையும் போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்சுக்குவீங்களா, இல்ல இடம் சின்னதா இருக்கிற சென்ட்ரல் ஜெயில நடத்த போறீங்களா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம கல்யாண விஷயம் இல்லையா, கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதனாலதான் இது மூலமா சொல்றேன், கேளு. நம்ம லவ் அஃபேர் வீட்ல தெரிஞ்சு போச்சு. அந்த எஸ்ஐ விஜயோட குலம் என்ன, கோத்திரம் என்ன, போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு டாடி லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா கொடுத்தாரு. நம்ம கல்யாணம் நடந்தா ரிவால்வரையில சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேனாரு டாடி. கெரோசின் ஊத்தி 10 வச்சுக்கோன்னு நாங்க மம்மி. விஜய்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்க கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவேன்னு. தட்ஸ் ஆல். கடைசியில நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு கேசட்ல சொல்லவே இல்லையே. ஒத்துக்கலன்னா என்ன செய்வே? உன்னை கடத்திக்கிட்டு போயிடுவேன். இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. வீட்ல என்ன சொன்னாங்க அதை சொல்லு. ஐயோ, இந்த விஷயம் எல்லாம் போன்ல சொல்லக்கூடாது. அப்புறம் டைரக்டா சொல்லணும். இன்னைக்கு டிசம்பர் 31 ராத்திரி 12 தாண்டுனா நியூ இயர். அந்த நேரத்துக்கு நீ கரெக்டா நாம எப்பவும் சந்திக்கிற லவ் ஸ்பாட்டுக்கு வந்துடணும். வந்தா ஒரு லவ் கிஸ் கொடுத்து குட்டிய சொல்றேன். ஏய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? புது வருஷத்துல கிஸ் கொடுத்தா வருஷம் பூரா கிஸ் வரவா இருக்கும்யா. வருவே இல்ல? 12 o'clock midnight. விஜய், அம்மா, I love you. மாருதி, Cassette. மாருதி. அம்மா, தாயி, சந்தியா, அம்மா, அம்மா, உனக்கு அதுக்குள்ள ஆயுசு முடியணுமா? உனக்கு பிறக்கிற பையனை தூக்கி கொஞ்ச நாள் கனவு கண்டனே, அதுக்கு பதிலா உன் பாடைய தூக்குற நிலைமை எனக்கு வந்துடுச்சு. ஐயா, ஐயா, கொஞ்சம் அமைதியா இருங்க. பொன்ராஜு, என் பொண்ணு என்னைக்காவது வாய் திறந்து நகை நட்டு கேட்டிருக்காளையா? இல்லையா ஐயா, இல்ல. பண காசு கேட்டிருக்காளையா? ஐயா, இல்ல. டர்மரிக் வானிஷிங் கிரீம், வானிஷிங் கிரீம் வாங்கி கொடுப்பான்னு கேட்டாலே பைத்தியக்கார பொண்ணு. மாப்பிள்ளைக்கு
ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சிட்டேன், போயிட்டீங்களே. இந்த கந்தரகோலத்துக்கு காரணம் நீதான். உனக்கு கோவம் இருந்தா என்ன கொண்டு இருக்கலாம். என் பொண்ணை அழிச்சிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே ஹோம் மினிஸ்டருக்கு, ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உன் காக்கி சட்டையை கழட்டி காட்டு. கண்ட்ரோல் ஆதிமூலம் ஆக்ஷன் பிரமாதம், ஆனா கொஞ்சம் ஓவர் அல்ல? 2 சவங்களை பார்த்த உடனே அது உன் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் நம்பிக்கையோட அழ ஆரம்பிச்சிட்டியே. அட்லீஸ்ட் துணியை எடுத்து பார்த்துட்டாவது அழுதுருக்கலாம்ல. செத்தது அவங்க 2 பேர் தான் நிச்சயமா எப்படி உனக்கு தெரிஞ்சது? அப்போ வெச்ச பாமுக்கு அவங்க 2 பேரும் தான் சாவாங்கன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, பெத்த தகப்ப இல்லையா, ஒரு தடவையாவது முகத்தை பாரு. ஆயிடுச்சா? வீகோ டர்மரிக் வானிஷிங் க்ரீம் வாய் கூட உன் பொண்ணுக்கு. ஹீரோ ஹோண்டா வாய் கூட உன் மாப்பிளைக்கு. பெத்த பொண்ணு புகுந்து விடு போகும்போது கண்ணீரோட அனுப்புற அப்பனை பார்த்திருக்கேன். ஆனா கையில கட்டின கங்கணத்தை கழட்டுறதுக்கு முன்னாடி பெத்த பொண்ணை சுடுகாட்டுக்கு அனுப்ப நினைக்கிற அப்பனை இன்னைக்கு தய பாக்குறேன். விஜய், நீ எதுக்கும் துணிஞ்சிருவேன்னு தான் இவங்களை மறைச்ச. இப்ப உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப ஓவரா போற. இன்னும் போவேன். நீ குடிச்ச தாய்ப்பால், நீ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் நீயா கக்கற வரைக்கும் போவேன். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க இந்த ஆதிமூலம் அமுல் டப்பால இருக்கிற பாப்பா இல்ல. காட்டுறேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். உன்னால இந்த காக்கி சட்டையில இருக்கிற பட்டனை கூட தொட முடியாதுடா. நாட்டை நாசமாக்குறவங்களை சந்திக்கத்த நான் காக்கி சட்டையை போட்டேன். ஒன்ன மாதிரி தேச துரோகிங்க முன்னாடி தலகுனிய கூடாதுங்கிறதுக்காக தான் தொப்பியில 3 சிங்கங்களை வச்சிருக்காங்க. உன் தொப்பில இருக்கிற 3 சிங்கங்களும் என் சர்க்கஸ் கம்பெனில எப்பவோ சேர்ந்துருச்சுடா. 1000 விட்டெறிஞ்சா கைத்துல நடக்கும், 10,000 அடிச்சா நெருப்புல குதிக்கும், லட்சத்தை வீசி எறிஞ்சா நாய் மாதிரி என் கால நகும். நோ, என் தொப்பியில உள்ள 3 சிங்கங்களையும் எந்த சர்க்கஸ் கம்பெனிலையும் அடைச்சு வைக்க முடியாத ஆதிமூலம். காளிமாதா காலடியில் இருக்கிறது 1, நரசிம்ம அவதாரம் எடுத்து ராட்சசனை அழிச்சது இன்னொன்னு. என்ன போல உள்ளவங்களை சுமந்து வந்து உன்ன போல துரோகிகளை அழிக்க போறதுதான் 3வது. ஆனா அந்த 3 சிங்கங்களும் தேவையில்லடா உன்னை அழிக்கிறதுக்கு. நான் ஒருத்த மட்டும் போதுண்டா உனக்கு சமாதி கட்ட. என்ன சார் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஊஞ்சல் ஆடினா தான் எனக்கு உபாயம் வரும், குதிரையில் ஆடினா தான் ஐடியா வரும். அனாசி 4 விதத்துல வேலை செய்யும், நான் 2 விதத்துல வேலை செய்வேன். ஒண்ணு இடுப்புல கத்தி, இன்னொன்னு மண்டையில புத்தி. டேய் அட வரா. சர்தாயா, உன் பேச்சுக்கு எப்ப மறு பேச்சு பேசியிருக்கேன் சொல்லு. ஆனா முனிர்கான், நடக்க போற மகாநாட்டு பந்தல்ல பாம் வைக்கிறதுக்கு நீ சொல்ற ரேட்டு ஒத்து வராது. 3 மாசத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல பாம் வச்சதுக்கு 25 லட்சம் கொடுத்தேன். எனக்கு என்ன மிஞ்சிச்சு? அலைச்சல அசதியும் தான். லாஸ்ல இருக்க பார்த்து போட்டு கொடு முனீரு. என் பிள்ளைக்கு 5 மிட்டாய் வாங்க கூட வாசிக்காம இருக்கேன். ரேட்டை ரைஸ் பண்ண. ஓகே, 1 crore. பணத்தால வந்ததுல நட்பு, நாம சேர்ந்தா செய்வோம் நிறைய தப்பு. பரதேசிங்களா, ஆயுதங்களை வேன்ல கொண்டு போய் குடுவாஞ்சேரி காட்டேஜ்ல இறக்கிடுங்க. நாங்க ஆபீஸ்ல இருக்கோம், வேலை முடிஞ்ச உடனே போன் பண்ணுங்க. பா முனிரு.
पान मसाला पान पराग पान मसाला पान पराग पान मसाला पान पराग पान मसाला ஐயோ எஸ்பி சார் என் கவலையை மறக்கிறதுக்கு நான் பாடிக்கிட்டு இருக்கிறேங்க அந்த பொன்ராஜ் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அந்த எஸ்ஐ வர நம்ம ஆளுங்களை எல்லாரும் புடிச்சிட்டான் அது மட்டும் இல்ல அவ இருக்கால உன் பொண்டாட்டி போட்டோ எடுத்துட்டா நல்ல சமயத்துல அந்த அமைச்சர் ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு அமெரிக்கா போயிட்டாரு அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்? ராம ராம ஜெய ராம பராக்கிரம ராவண சம்ஹர ரணதீரா அப்படின்னு பஜனை பண்ணலாம். வெக்க இல்லாம என்கிட்டயே என்ன செய்யலான்னு கேக்குறிய? போயா போய் உன் பொண்டாட்டி போட்டோ நியூஸையும் பேப்பர்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் கிழிச்சு போடு. புருஷனை பிரிஞ்சு வாழற உனக்கு நெத்தியில பொட்டு எதுக்குடி? புருஷன் மட்டும் வேணாம், தாலி மட்டும் வேணுமா உனக்கு? பிள்ளைங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல அப்பான்னு என் பேரை இனிமே எழுதாத. படியா சொல்லு சொல்லு அந்த முனீர் கான் எங்க இருக்கான்? ஆதி மூலத்துக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லு. சார் ரேணுகாமா ஃபோன் பண்றாங்க, உங்க கூட அவசரமா பேசணுமா? இவங்களை எல்லாம் செல்ல போடு. ஹலோ இதோ வர. நடந்ததெல்லாம் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அந்த எஸ்பி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நடந்ததுக்கு என்னையும் பிள்ளைகளையும் தவிர வேற சாட்சிகளே இல்ல. கோர்ட்டுக்கு சாட்சிகள் தேவை. தம் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில நாங்க போய் சொல்றோம், அவன் கோர்ட்டை நம்ப வச்சிடுவான். தலை நிமிந்து அவனும், தலை குனிஞ்சு நானும் கோர்ட்டு படியில இறங்க வேண்டி வரும்.